ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சே செய்ய போகிறோம். இதில் ஆயில் எதுவும் சேர்த்தல, கீ சேர்த்தல, சுகர் சேர்த்தல, ஃபுட் கலர் எதுவும் சேர்த்தல. அதனால் தைரியமாக வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு ரொம்ப டேஸ்டியான ஹல்வா ரெசிபி. வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சாஃப்டான ஹல்வா ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த ஹல்வா ரெசிபி வெள்ளை அவல்லையும் செய்யலாம், சிவப்பு அவல்லையும் செய்யலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவலில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். 1 கப் வெள்ளை அவல் எடுத்துக்கலாம். இதை வந்து 2 நிமிஷம் நம்ம லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. கருகிடுச்சுன்னா இது வந்து டேஸ்ட் மாறிடும். நம்ம 2 நிமிஷம் சூடானால் போதும். இப்போ கையில் எடுத்து நசுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். எந்த பேனில் அல்வா ஷேப் பண்ண போகிறோமோ அந்த பேனில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அவளுக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பனங்கருப்பட்டியில் செஞ்சு காமிக்க போகிறேன். 1.5 கப் பனங்கருப்பட்டி எடுத்துக்கலாம். இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 3/4 கப் தண்ணி சேர்த்து பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை வந்து கொதிக்க மட்டும் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து தூசி குப்பையெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து அவளை வந்து அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பாலுக்கு வந்து 1 கப் அவளுக்கு வந்து 1 கப் துருவிய தேங்காய் எடுத்துக்கலாம். அதே கப்பில் வந்து 1.5 கப் தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாம். மொத்தமாக நமக்கு இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து 3 கப் தேங்காய் பால் தேவைப்படும். முதல்ல 1.5 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிச்சிட்டு அந்த வடித்ததுக்கப்புறமா அந்த தேங்காயை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மறுபடியும் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தமாக நமக்கு 3 கப் தண்ணி சேர்த்துறோம். நமக்கு 3 கப் தேங்காய் பால் கிடச்சிரும். இந்த அல்வா ரெசிபி நம்ம ஃபுல்லாக தேங்காய் பால்லேயே செய்கிறதுனால தான் நமக்கு இதுக்கு ஆயில் கீ எதுவுமே தேவைப்படாது. இதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். எந்த பேனில் நம்ம அல்வா செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் மறுபடியும் 3 கப் நல்லா மெஷர் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடியில் மறுபடியும் ஒரு தடவை வடித்து எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அவல் பவுடரை வந்து இதில் வந்து சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது ஸ்டவ்வில் வச்சு கலர ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து கலர ஆரம்பிச்சுட்டு இது கலர ஆரம்பித்ததுலேருந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு 1/2 hour டைம் எடுக்கும். மேக்ஸிமம் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் டைம் எடுக்கும். கலரவே நமக்கு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம வடித்து எடுத்து வச்ச பனங்கருப்பட்டியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கண்டினியூஸாக வந்து இதை கலரிகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர்னோம்னா இது வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஈஸியாக கலரிடலாம். அப்பப்போ வந்து சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கலருங்க. ஏன்னா இது வந்து அதிகமாக வெளியே கொதித்து தெறிக்க ஆரம்பிக்கும். கலரிட்டு இருக்கும் போதே தெரியும் நமக்கு வந்து நல்லா இது வந்து கலர் மாறிட்டே வரும். நல்ல டார்க்னஸ் கொடுக்கும். முந்திரி வந்து ஒரு 10லேருந்து 12 முந்திரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கெட்டியாக இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் கலரிகிட்டே இருக்கணும். மொத்தமாக நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் இதை கலர்றதுக்கு. எந்த பேனில் நம்ம ஷேப் பண்ண போகிறோமோ அந்த பேனில் வந்து இப்போ மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.